நான் உங்க அருள். அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு 3வது கண் நிகழ்ச்சியில உங்களுக்காக காண்பிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் இருக்கிறது திருச்சியில. இங்கிருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணா என்னோட சொந்த ஊர் வந்துடும். அதாங்க தஞ்சாவூர். ஸ்கூல் டேஸ்ல வாரம் ஒரு நாளாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட இதோ இந்த மலைக்கோட்டைக்கு வந்துடுவேன். இந்த இடம் எனக்கு அவ்வளவு பிடிச்ச இடம். நான் சின்ன வயசுல பார்த்த திருச்சியும் இப்போ இருக்கிற திருச்சியும் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா இந்த மலைக்கோட்டை மட்டும் கம்பீரமா அப்படியே நிக்குது. சின்ன வயசு கதையை பத்தி பேச ஆரம்பிச்சா நான் இப்போதைக்கு நிறுத்த மாட்டேன். ஆனா இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா கடமை என்ன வா வான்னு பக்கத்தில் நின்று கூப்பிட்டுட்டே இருக்கு. அதனால என்னோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு புதுக்கோட்டைக்கு காரை விட சொன்னேன். அங்கதான் இன்னைக்கு உங்களை வியக்க வைக்க போற ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. இருதயம் துடிக்கிற மாதிரி துடிக்கும். மூச்சு விட்டா நம்ம தூங்கினா மூச்சு விட்டா எப்படி அல்லங்க துடிக்குது, எழுந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி. அந்த பொண்ணை வாழ வச்சாலும் நீ தான், இந்த எல்லையில் சாவடிச்சாலும் நீ தானே என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அனைத்து நோய்களும் சரிமாயிருங்க வந்ததுலேருந்து. புதுக்கோட்டை மாவட்டம் உடுகம்பட்டி கிராமத்தில் இருக்கிற ஹஜ்ரத் முகமது யாசின் ஒலியுல்லா தர்கா. ஆடம்பரம் இல்லாத ஒரு எளிமையான தர்கா. நான் போயிருந்த நேரத்துல பொதுமக்கள் நடமாட்டம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா வேன்கள்லயும் கார்கள்லயும் மக்கள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் அதிக எண்ணிக்கையில தர்காவுக்குள்ள பார்க்க முடிஞ்சது. உள்ள இருந்தவங்க அவங்களோட வேண்டுதல்கள்லையும் நேர்த்திக் கடன்கள் செலுத்துறதுலையும் மும்முரமா இருந்தாங்க. இந்த தர்காவில் பிரதான வழிபாட்டு இடமா இருக்கிறது 4 இஸ்லாமிய மகான்களோட சமாதி. வரிசையா அமைஞ்சிருக்கிற இந்த சமாதிகளுக்கு மேற்கூரைகள் எதுவும் இல்லை. பட்டாட போத்தி மலர்கள் தூவப்பட்டு ஊதுவத்தி மனம் கமல மக்கள் வழிபாட்டுக்காக எந்நேரமும் காட்சி தருது மகான்களோட சமாதிகள். எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இப்ப நான் சொல்ல போறதுதான் இந்த எபிசோடோட முக்கியமான விஷயம். இதோ இங்க இருக்க இந்த 4 மகான்களோட சமாதிகளும் நைட் 12 மணிக்கு மேல மூச்சு விட ஆரம்பிக்குமா. அதாவது சமாதிக்குள்ள இருக்கிற மகான்கள் அந்த நேரத்துல உயிர் பெறுவதா மக்கள் நம்புறாங்க. சுமார் 1 மணி நேரம் பட்டு துணி மேல ஏறி இறங்குறத வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியுமா. இந்த விஷயம் நான் இந்த தர்காவுக்கு வரத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்ட விஷயம். இங்க வந்ததுக்கு பிறகு இந்த அதிசயம் பத்தி நான் இன்னும் யார்கிட்டையும் கேட்கல. அதுக்கு முன்னாடி இந்த தர்காவோட வரலாற்றையும் மேலும் சில அதிசயங்களையும் பார்க்கலாம். உடுகம்பட்டி தர்கா சுமார் 400 வருஷம் பழமையானது. அப்போதைக்கு 4 சமாதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. சுற்றுச்சுவரெல்லாம் இல்லை, மக்கள் வருகையும் பெரிய அளவில் இல்லை. இந்த மகான் ஒரு 450 சுமார் 450 வருடத்துக்கு முன்னால் இந்த ஊருக்கு அடக்கப்பட்டதாக எங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க. 450 வருஷத்துக்கு முன்னால் ஏர்வாடியில் அடங்கியிருக்கால அவங்களோட இவங்களும் வந்தவங்க இந்த ஊரில் தத்தெடுத்து அடங்கியிருக்காங்க. நல்லா அந்த காலத்துலேருந்து பரம்பரையாக நல்லா விசேஷமாக நடந்துருக்கு. ஒரு 80-75க்கு பிறகு தான் பாப்புலராக ஆகினது இந்த தர்கா. நான் சின்ன பிள்ளையில் இந்த 4 பூஜை மருத்துவமனை இடையில தான் இந்த மகான் இருந்தது. இந்த கிடாதி எதுவுமே இங்கே கட்டணம்லாம் கிடையாது. இந்த தர்காவுக்கு எல்லா அதாவது குழந்தை இல்லாதவங்க, பில்லி சூனியம், என்ன நோய் நொடி, எல்லா காரியமும் எதாக இருந்தாலும் ஒரே மன உறுதியாக இந்த தர்காவுக்கு போய் வேண்டிகிட்டு போனால் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். 1975க்கு பிறகுதான் இந்த தர்கா சுற்று வட்டாரத்தில் பிரசித்தி அடைஞ்சிருக்கு. காரணம் திடீர்னு சமாதிக்கு வந்த உயிரோட்டம். சரியா என்னைக்கு சமாதிகளுக்கு உயிரோட்டம் வந்துச்சுன்னு தர்கா நிர்வாகிகளுக்கு தெரியல. மக்கள் வாயிலாவே தான் இந்த விஷயம் வெளியூருக்கு பரவி பிரசித்தியாயிருக்கு. இப்போ ஒரு அதிசய தர்காவா மாறி இருக்கு. எந்த தர்காலையும் இல்லாமல் இந்த தர்காவில் மட்டும் ஒவ்வொரு சமாதி மேலேயும்
அவங்க வாழ்கிற மாதிரி இன்றைக்கும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு உயிர் ஓட்டம் தெரியுதுன்னு இங்கே இருக்க மக்களும் சரி எல்லாருமே நம்புகிறாங்க. அது எதனால் இந்த தர்காவுக்கு அந்த அமைப்பு வந்தது, என்ன காரணம்? இந்த மகானில் வந்து ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு பவர். இப்போ மனிதன் சாதாரண வந்து இப்போது ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் படைப்பில் எனக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ரகசியம் எனக்கு தெரியும். அது மாதிரி இந்த மகானில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருடைய அற்புதம் கடவுள் வழங்கியிருக்காரு. இதில் எங்கள் மகானை பொறுத்தவரை அவருக்கு வந்து வேறு எல்லா மகான் மாதிரி சமாதி எல்லாம் பூசக்கூடாமல், எங்கள் சித்தார்த்த சட்டையில் இந்த மசூதி சமாதி வந்து பூசக்கூடாது, மண்ணால் தான் பூசணும். மேலே ஒட்டு கட்டடம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆடம்பரம் இல்லாமல் ஏழ்மையான எங்கள் சட்டத்து பிரகாரம் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எல்லா கோரிக்கையும் எது வேணாலும் எல்லா காரியம் நடக்கும். ஆனால் இங்கே வர்றவங்க 12 மணிக்கு மூச்சு விடுற மாதிரி அம்மி வருதுன்னு வந்து சொல்லுவாங்க. 6 மணிலேருந்து 12 மணிலேயும் நடக்கும். அது எந்த டைம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நடக்குதுன்னு வந்து பார்ட்டியிலே கரெக்டாக இருந்தால் இருக்குது, அந்த நடுவில் நடக்குது அப்படின்னு அவங்களே வந்து பார்த்து 12 முறை நின்று அந்த இதை வந்து அற்புதத்தை பார்த்துக்கிட்டு போவாங்க. இந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த அதிசயம் சிறப்போம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குங்க? இது வந்து இப்போ எங்கேயே இருந்து வாழ்ந்தவங்க இந்த ஊரில் வந்து மகானாகி கடவுளூர் தமிழ்நாட்டு என்ன எல்லா இடத்துலேயும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறனால எங்கள் ஊருக்கும் பெருமை, எங்கள் ஜமாத்துக்கும் பெருமை தான் அது. இந்த மகான் இங்கே அடங்கலைன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்துல் ரஹ்மான் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை என்கிட்ட சொன்னார். பேய் பிடிச்சவங்க இந்த தர்காவுக்குள்ள வந்தா அவங்க தானாவே சரியாயிடுவாங்களாம். அவங்களுக்கு பேய் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லையா. பேய் பிடிச்சவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி வரையில் பஸ்ஸில் உட்காந்துட்டு வர்ற வரையும் நல்லா வர்றாங்க. பஸ்ஸை விட்டு ஏறினோடனே அங்கேருந்து எடுத்த ஓட்டம் இங்கே வந்து கீழே தரையில் விழுந்துருவாங்க மயக்கத்தில். அதில் மனிதர்கள் குறுக்கீடு யார் குறுக்கீடு எங்கள் குறுக்கீடுலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு வந்தவொடனே அது மேலே உள்ளது தன்னாலே வெளியே கிளம்பி மயக்கம் போட்டு விழுந்துருது. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, நல்லா போகும். நானும் அப்துல் ரஹ்மான் ஐயாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் தானா என்கிட்ட பேச வந்தாங்க. அவங்களோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சு சரியான கதையை என்கிட்ட சொன்னாங்க. பெரிய பொண்ணுக்கு 2 வருஷமாக உடம்பு முடியல. நாங்களும் எல்லா டாக்டர்கிட்டையும் போனோம், எங்கேயுமே பார்க்க முடியாதுட்டாங்க. பெரிய பெரிய மந்திரவாதிகிட்ட கொண்டு போனோம். அவங்க போகிற இடமெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 5000, 10,000, 15,000 இந்த 2 வருஷத்துக்குள்ளே 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் எங்கள் பொண்ணுக்காக. கடைசியாக என் பொண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டா. நேராக பாத்தியமாட்ட வந்தோம். உனக்கு வந்து மினியாண்டவர் பிடிச்சிருக்காங்க, செய்வனையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. உன் வீட்டில் இருக்கிற செய்வனையெல்லாம் நான் எடுத்து காமிக்கிறேன், என்ன நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு அம்மா கேட்டாங்க. அந்த பொண்ணை வாழ வச்சாலும் நீ தான், இந்த எல்லையில் சாவடிச்சாலும் நீ தானே என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வாரம் வந்தான் சால்வை எடுத்து போத்தேன் அம்மாவுக்கு. 2ஆவது வாரம் வந்தான் விளக்கு வாங்கி வச்சேன். 3ஆவது வாரம் வந்தான் 3 கோழி வாங்கியாந்து விட்டேன். நான் தர்காவுக்கு வந்தப்போ பேய் பிடிச்ச ஒரு பெண் தானா ஆடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இரவு 12 மணிக்கு உயிரோட்டம் வரதா நம்பப்படுற இந்த தர்காவோட இன்னொரு அதிசயமா கூட இதை வச்சுக்கலாம். நான் காலையில பார்த்த காட்சிக்கு இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். இங்கே வந்து அனைத்து நோய்களும் சரிமாயிரும் இங்கே வந்ததுலேருந்து. அப்புறம் குழந்தை இல்லாதவங்க, வியாபார வித்தியாசம், நோய் நொடி இல்லாதவங்க, அனைத்து விதமான இதுகளுக்கும் நோய்களுக்கும் சரிமாயிருது. இங்கே வந்துட்டு போனாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. நான் தர்கா நிர்வாகிகளோட பேசிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு பெண்ணோட சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பேய் பிடிச்ச பெண் தர்காவுக்கு வந்திருந்தாங்க. யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களாவே விழுந்து புரண்டு அழுதுட்டு இருந்தாங்க. வெளியூரை சேர்ந்த இவங்க அதிசய தர்கா பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்க வீட்டை சேர்ந்த யாரும் டிவியில் பேச விரும்பாததால அவங்கள பற்றின கூடுதல் தகவல்களை என்னால் சேகரிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேய் பிடிச்ச அந்த பெண் ஆக்ரோஷமாக என்னென்னவோ கத்திட்டு உருண்டு பிறண்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமானாங்க. தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அமைதியாக வீட்டுக்கு போயிட்டாங்க. தர்கா தரப்புல இருந்து யாருமே இவங்களை கண்டுக்கல. அதே மாதிரி எந்த விதமான பணமும் இவங்க கிட்ட இருந்து வாங்கலை. இந்த கோயிலுக்கு நான் வாரம் வருவேன். வேலைக்கிழமை ரொம்ப விசேஷமாக நடக்கும். 10 மணிலேருந்தே வந்து பார்த்துட்டு இருப்பேன். அது 12 மணிக்கெலாம் கரெக்டாக துடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தடவை நான் பார்க்கும்போது வந்து நான் நம்பவே முடியல என்னால். நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு துடிக்கிறது தெரிஞ்சுதாக்கா? தெரியல. 12 மணி வரைக்கும் இருந்து பார்ப்பீங்களா?
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அதிசய தர்காவில் இருக்கேன். வியாழக்கிழமை தோறும் இரவு 12 மணிக்கு சமாதிக்குள்ள இருக்கிற மகன்களோட இதயம் துடிச்சு அவங்களுக்கு உயிரோட்டம் வரதா நம்பப்படுது. ஐயா, இரவு இந்த மசூதிக்கு ஒரு தனி சிறப்புன்னு சொல்றாங்க. அது என்ன, எந்த விஷயம்? இரவு 12 மணிக்கு ஒரு சமாதியில் போட்டிருக்க போர்வை, அதுக்கு மேலே போட்டிருக்க பூ, இதெல்லாம் மீறிய அதில் ஒரு நெளிவு வருது. அசைகிற மாதிரி. அசைகிற நெளிவு ஒன்று வருது. அது ஆண்டவரையே சுவாசம் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது இருக்க ஜனங்களுக்கு. அது ஒரு அருளாகவும் நினைக்கிறாங்க. அது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, டெய்லி இரவு பார்க்கலாம். அதே வியாழக்கிழமை வந்து நல்ல விசேஷமாக இருக்கும். வியாழக்கிழமை இரவு ஜனங்களுடைய கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும், வரவங்க வேண்டுதலும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் 12 மணிக்கு பார்த்தா என்னாலையும் பார்க்க முடியுமா? நாலு எல்லாரையும் பார்க்கலாம். கண்டிப்பாக என்ன பார்க்கலாம். வழக்கமா எல்லா மதங்களோட ஆன்மீக தலங்கள்லயும் ஏதோ சில வகை நோய்கள் குணமாகணும்னு நம்பிக்கை இருக்கும். ஆனா அதை கடந்து சமாதியில இதயம் துடிக்குதுன்னு சொல்றதும் சமாதி மூச்சு விடுன்னு சொல்றதும் வேற எங்கேயும் இல்லாத மிகப்பெரிய அதிசயம். சரியா நான் ஒரு 7 மணி இருக்கும் இந்த இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 12 மணி இருந்தப்ப அந்த மூச்சு விட்டுற அதிர்வு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ அதை பார்த்தப்ப எனக்கே ரொம்ப உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் சந்திச்சு பேசின அத்தனை பேரும் தர்காவில் இருக்கிற சமாதி மூச்சு விடுறத நம்புறாங்க. யாருக்கும் இதுல துளி சந்தேகமும் இல்லை. ஆனா சந்தேகப்படுறது தான் நம்மளோட தொழில் தர்மமாச்சே. அதனால இன்னைக்கு விடிய விடிய இங்கேயே தங்கி தர்காவுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு நான் பார்க்க போறேன். நடுராத்திரியில தான் தர்காவில் அதிசயம் நிகழப் போகுதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற பலர் இருட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் உடுகம்பட்டி கிராமத்துக்கு வர துவங்குறாங்க. வியாழக்கிழமையானா அக்கம் பக்கத்துல இருந்து மட்டும் இல்ல, வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் மக்கள் வராங்க. எவ்வளவு கூட்டம் கூடினாலும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சமாதிய வணங்கிட்டு அமைதியா அந்த அதிசய தருணத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்காங்க. முதல் தடவையா அதிசய தர்காவுக்கு வந்திருக்கிற பல பேர் கண்கள்ல ஒருவித ஆச்சரியம் கலந்த பயத்தை என்னால பார்க்க முடியுது. என்ன மாதிரியே நடக்க போற அதிசயத்தை எதிர்கொள்ள தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வெளிப்படையா தெரியுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் துடிக்கிறத பார்த்தது இல்லை, பார்க்கல. நைட்டு 12 மணிக்கு இருக்கும் உங்களுக்கு? நைட்டு 12 மணிக்கு துடிக்கும் அப்படின்றாங்க. அது பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதனால தான் வந்திருக்கோம். இதில் இது வரைக்கும் நானே உங்களை பார்த்துட்டு ஒரு 3 நாள் வாட்டி நீங்கள் போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தீங்களா எதுவும்? இல்லை, எதுவும் தெரியல. இப்போ இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் நின்று பார்த்துருக்கும்போது நம்மளை மீறி கண்ணுலேருந்து தண்ணி வர மாதிரியோ, அதை நம்ம எதுவுமே கேட்கல அவங்ககிட்ட. இருந்தாலும் நம்மளை மீறி கண்ணில் தண்ணியெல்லாம் வர மாதிரி இருக்கு ஒரு ஃபீலிங். உடுகம்பட்டி ஒரு சின்ன கிராமம். இங்க இருக்கிற ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் தர்காவோட சேர்ந்து விடிய விடிய தூங்காம இருக்கு. நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டதால இப்ப ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்க போறேன். மாஸ்டர்கிட்ட ஒரு டீயை சொல்லிட்டு அங்கிருந்த ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வரேன். அப்படிங்க. நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஏன்னா இதான் முதல் வரோம். இதான் ஃபஸ்ட் டைம்? ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க. இந்த ஊரில் ஏதோ அதிசயம் இருக்குன்னு சொன்னாங்க. 12 மணிக்கு மேலே தர்காவில் ஒரு மூச்சு விட்றாப்புல ஒன்று வருமாங்க. அப்படிங்க. ஆமாம், மூச்சு விட்றாப்புல ஒரு சவுண்டு வருங்க. அது அதிசயத்தை பார்த்துட்டு போகலாம். பார்த்துட்டு போய் எல்லாருமே பார்க்க முடியாங்க. பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக பார்க்க வந்திருக்கோம். முதல் தடவை வந்து சமாதி மூச்சு விடுறத பார்க்க ஆச்சரியத்தோட காத்துட்டு இருக்கிறவங்கள இப்ப நான் சந்திச்சவரும் ஒருத்தர். தர்காவுக்கு வரவங்க ஊதுபத்தி ஏத்தியும் பூக்களை தூவியும் சமாதிகளை வழிபடுறாங்க. நானும் அப்பப்ப சமாதி பக்கம் போய் நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா மணி 12 இன்னும் 4 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க 11 மணிக்கு வேண்டாங்க நிறையா இருக்கும். கண்டிப்பாக செம்ம கும்பல் வரும். எப்படி பார்த்தா அது கண்டுபிடிக்க முடியும்? நாங்களாம் சும்மா இப்படி பார்க்கறது தான். அவங்க எப்படி பூ ஒன்று மேலே போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் தான் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறது. தானாக நமக்கு சொல்லி வர்றதில்ல, தானாகவே அது இதாக வருது, மூச்சு ஆகுது. தூங்குறவங்களாம் இது ஓடி வருவாங்க. ஒருத்தவங்க போய் சொல்லி எல்லாம் 9 பேர் வந்து பார்ப்பாங்க. உடுகம்பட்டியை சுற்றியுள்ள ஊர்கள்ல இருந்து சிறுவர்கள் பலர் தர்காவை ஜாலியாக வட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க கிட்ட பேச்சு கொடுத்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். இந்த கோயிலுக்கு நான் வாரம் வருவேன். வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக நடக்கும். 10 மணிலேருந்தே வந்து பார்த்துட்டு இருப்பேன். அது 12 மணிக்கெலாம் கரெக்டாக துடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தடவை நான் பார்க்கும்போது வந்து நான் நம்பவே முடியல என்னால். ஃபஸ்ட்டு உடனே பார்த்தோன்னே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பசங்களுக்கெல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம்.
இந்த ஊரை சுத்தியுள்ள சின்ன பசங்களும் தர்காவில் நடக்கிற அதிசயத்தை பல தடவை பார்த்ததா சொல்றாங்க. பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நேரமே நகராதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் இப்போ அதே ஃபீலிங் தான். நேரம் ஸ்லோ மோஷனும் நடந்துட்டு இருக்கு. 3 இடத்துல இப்போ பாபாவும் துடிக்கிறாரு, அவரும் சொல்கிறாங்கன்னு நாங்கள் 2 பேர் 3 பேருக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஜாஸ்தி ஃபஸ்ட்டு வந்தது அம்மா தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு? எங்கள் அக்காவுக்கு இங்கே இது பிடிச்சிருந்துச்சு, பேய் பிடிச்சிருந்துச்சு, அது சரியாயிருச்சு. எங்கள் தங்கச்சிக்கு குழந்தை பிறகுன்னு சொன்னாங்க, அது நல்லபடியாக பிறந்திருக்குது. எங்கள் பையனுக்கு இப்போ வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடுங்க. இப்போ பாஸ்போர்ட்டு 2 வாரமாக நினச்சிட்டு இருந்தேன், இப்போ பாஸ்போர்ட் கொடுத்துருக்காரு. நான் விசாரிச்ச வரைக்கும் 4 சமாதியிலையும் இதயம் துடிக்குதுன்னு மக்கள் சொன்னாலும் அதிகமாக கவனிக்கப்படுறது ஃபாத்திமா அம்மாவோட சமாதி தான். அதனால நானும் இன்னைக்கு ஃபாத்திமா அம்மாவோட சமாதியை தான் அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு துடிக்கிறது தெரிஞ்சுதாக்கா? தெரியல. 12 மணி வரைக்கும் இருந்து பார்ப்பீங்களா? அப்படி இப்படின்னு நேரம் நகர்ந்து 11 ஆயிடுச்சு. சில நிமிஷங்கள்ல எல்லாரும் காத்துட்டு இருக்கிற அதிசய தருணம் வந்துடும். மக்கள் எல்லாரும் அமைதியானாங்க. சமாதிகளை சுத்தி பொறுமையா வட்டம் போட ஆரம்பிச்சாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து சமாதியை கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன். நிறைய பூலாம் இருந்துச்சு, அதில் நிறையா தெரிஞ்சு துடிப்பு. அவங்கக்கிட்ட நினச்சிட்டு வந்து பார்த்தா நம்ம கஷ்டம் நீங்குது, எந்த வேலையும் ஆகலைன்னு நினச்சிட்டு வந்தால் ஆயிடுது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற உடுகம்பட்டி கிராமத்தில் இருக்கேன். இந்த கிராமத்தில் உள்ள ஒரு தர்காவுக்குள்ள இருக்கிற சமாதியில நைட் 12 மணி ஆனா இதயம் துடிக்கிறதாவும் மூச்சு விடுறதாவும் மக்கள் சொல்றாங்க. அந்த அதிசயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். எல்லாரும் காத்துட்டு இருந்த தருணம் வந்துருச்சு. மணி இப்போ சரியா 12. மக்கள் சமாதியை சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சாங்க. தங்களோட கண்களுக்கு சமாதி மூச்சு விடுற அந்த அதிசய காட்சி தெரியணும்னு வேண்டிக்கிட்டே அங்க இருந்த மக்கள் சமாதியை உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க இருக்க 4 சமாதியிலையும் எந்த சமாதியில அதிகமா தெரியுது, இல்லை எல்லாத்துலேயுமே தெரியுது? எதுலேயும் பாகுபாடுன்னு நாங்களுக்கு சொல்ல முடியாது. பீர்சா வலியுல்லாங்கிறது இவங்க தான் அந்த மகான் லீட்ரு. இவங்க ஹக்கீம் இப்ராஹிம் டாக்டருங்கிறவங்க இங்கே இடத்துக்கு வர்றவங்களுக்கு பூரா பிணி பீடா ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் இவங்க. அவங்க பாத்திமா பீவிங்கிறது இவங்க தாயார். அது முகமது யாசினுங்கிறதுக்கு பீர் முகமதுல்லாவோட அண்ணன். இது 4லையும் ஈக்குவலாக நடக்கும். இதில் அதில் என்ன எங்களுக்கு தெரியாது. 4லையும் எதில் வேணாலும் நடக்கும். எந்த இடத்துல சரியா எத்தனை மணிக்கு சமாதியில அசைவு ஏற்படும்னு யாராலையும் யோகிக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் அது மாறிக்கிட்டே இருக்கும்னு பல வருஷங்களா தர்காவுக்கு வந்து போறவங்க சொன்னாங்க. அதனால கண்களை சமாதியை சுத்தி ஓட விட்டுக்கிட்டே இருந்தேன். என்னை விட என்னோட கேமராமேன் முனிஷ்க்கு இது ஒரு சவாலான அசைன்மெண்ட் தான். மூச்சு விடுற காட்சி கண்ணுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது கேமரால ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா வேற வழி இல்லை, அவர் அதை செஞ்சேதான் ஆகணும். நாங்கள் வந்து நினச்சதெல்லாம் நடக்குதுங்க. நான் ரொம்ப காயலாகி வந்தேன். அம்மா ஃபாத்திமா பீவி தர்காவில் தூங்கவும் என் காயலாயெல்லாம் போயிடுச்சு. கனவுல வந்து காமிச்சாங்க, மரம் வெட்டுனா எவ்வளோ காயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு வந்து நேர்ந்துக்கிட்டேன், நல்லபடியாக வெளிநாட்டுக்கு போகணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு. அவங்க பாஸ்போர்ட் கொண்டு வந்து வச்சு எடுத்துகிட்டு போனேன். உடனே விசா வந்துச்சு. பிள்ளை போய் நல்லபடியாக வெளிநாட்டில் இருந்தான். ஒரு 1.5 வருஷம் இருந்தான். திரும்ப வந்துட்டான் பிள்ளை. நம்ம ஃபாத்திமா பீவி தர்கா போகணும்னு சொல்லிட்டு வந்து திரும்பவும் பாஸ்போர்ட் வச்சு அவங்ககிட்ட நேர்ந்துட்டு போனேன். விசா வந்து இப்போ ஃபுல்லாக போய் 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இங்கே வந்தால் கஷ்டம் நீங்குது எங்களுக்கு. நல்லா இருக்கு ரொம்ப. இவ்வளோ நேரம் ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருந்த நேரம் இப்போ வேகம் பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் மக்களுக்கு ஆர்வமும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. சரியா மணி 12:20. சமாதியோட ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருந்த மக்கள் மத்தியில லேசான சலசலப்பு. சிலர் சமாதியை பார்த்து பரவச நிலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நானும் ஓடி போய் அவங்க பக்கம் நின்று பார்த்தேன். கேமரால ரெக்கார்ட் பண்ணுங்கிற பதட்டத்தில் இருந்ததால என்னால் துல்லியமான அசைவு ஏற்படுற இடத்த பார்க்க முடியல. சரியா எந்த இடத்துல துடிக்குதுன்னு அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டேன். கையை நீட்டி காட்டுனா ஃபாத்திமா அம்மாவுக்கு கோபம் வந்துடுன்னு சொல்லி யாரும் எனக்கு இடத்த காட்டல.
சில நொடிகள்ல துடிக்கிறது நின்றுடுச்சுன்னு அவங்களாவே பேசிக்கிட்டாங்க. என்ன மாதிரியே கூடியிருந்த பலர் அந்த அதிசய காட்சியை தவற விட்டுட்டோம். மணி இப்போ 12:22 தான் ஆகுது. 1 மணி வரைக்கும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள பல தடவை கூட சமாதி மூச்சு விடுற நிகழ்வு நடக்கலான்னு நம்பிக்கையோட மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. வேற வழியே இல்லை. நானும் காத்திருந்ததான் ஆகணும். ஒவ்வொரு நிமிஷமா குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. பங்கால இருக்க அந்த பாத்திமா அவங்களோட சமாதியில வந்து துடிக்கிற மாதிரி துடிக்குதுப்பா, சுவாசிக்கிற மாதிரி துடிக்குதுப்பா. நாங்கள் கண் குளிர பார்த்தோம். முதல்லலாம் ஒரு டைம் தான் பார்த்தோம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்ன எங்கள் பாப்பா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்து பார்த்தோம். நல்லாவே துடிக்குது. அம்மாவுடைய இது அப்படி துடிக்குது. முன்னோட இப்போ அதிகமாக இருக்கா இல்லை அதே அளவு தான் இருக்கா? நிறையா பார்த்தோம் அன்னைக்கு. நிறையா பூலாம் இருந்துச்சு. அதில் நிறையா தெரிஞ்சது துடிப்பு. அவங்கக்கிட்ட நினச்சிட்டு வந்து படுத்தா நம்ம கஷ்டம் நீங்குது. எந்த வேலையும் ஆகலைன்னு நினச்சிட்டு வந்தால் ஆயிடுது. இப்போ நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு எப்படி தெரியும்? நின்று பார்க்கணும். நின்று பார்த்தா இது இருதயம் துடிக்கிற மாதிரி துடிக்கும். மூச்சு விட்டா நம்ம தூங்கினா மூச்சு விட்டா இப்படி அல்ல இங்கே துடிக்குது, இப்படி எழுந்திரிச்சு அந்த மாதிரி. இப்போ நேரம் சரியா 12:42. சமாதியில ஒரு சின்ன அசைவு எனக்கு தெரிஞ்சது. அதையே நினைச்சிட்டு இருக்கிறதால என்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதோன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கூடியிருந்த பெரும்பாலான மக்கள் அதே இடத்தை பார்த்து முணுமுணுத்தாங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த இடத்துல அசைவு தெரியுது. நான் சொல்லாமலே என்னோட கேமராமேன் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். கேமரால தெரியுதான்னு கேட்டேன். நல்லா தெரியுதுன்னு அவர் பதில் சொன்னார். அந்த விஷுவலை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இந்த அசைவு சமாதியில இருந்துச்சு. என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல. காலையில இருந்து நான் கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மைதான். வந்திருந்த அத்தனை பேருமே அந்த உயிரோட்டத்தை பார்த்தாங்க. பலர் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிட்டு காலையில தான் போவாங்க. மூச்சு விடுறதை பார்த்துட்டு நைட்டு இங்கேயே தங்கிட்டும் போனா நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும்னு மக்கள் நம்புறாங்க. நானும் இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு காலையில தான் போக போறேன். குட் நைட். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்களோட ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர அட்ரஸ் மூலமா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்த. வேந்தர் தொலைக்காட்சி எண் 35, 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காடு தாங்கல், சென்னை 32. தொலைபேசி எண்கள் 9944 11407, 8939 88652. இமெயில் vendertv.mk@gmail.com. சண்டை போட்டால் எதனா திட்டினா கொண்டா என்னையா வச்சுருக்கிறேன்னு சா வச்சுட்டு போட்டேன்னு